பெரிய ஃபோட்டோவில் மல்லிப்பூ 4 முழம் போட்டு வச்சுட்டு மேலே ரெட் லைட்டில் வைக்க முடியாது. நம்ம நற்பண்புகள் தான் அவங்கள பேசணும். இதான் தாத்தாலாம் காட்ட முடியாது ஃபோட்டோவில். இந்த தாத்தா கல்லறைக்கு போகலாம் வானலாம் கூட்டிட்டு போக முடியாது. அது வேதத்துக்கு புறமானது வேறு. எதெல்லாம் வேதம் சொல்லி அது மும்முரமாக செய்கிறது தான் விசுவாசியோட வேலையாயிடுச்சு. பெரிய பெரிய ஆட்கள்லாம் கூட இப்போ கல்லறையில் போய் ஜெபம் நடத்திட்டு இருக்கான். ஏன்? அப்போ விட்டுட்டு போன ஊழியம் நீ ஊழியத்தை ஊழியமாக செய்யு. எவ்வளோ கிசுகிசுகள், எவ்வளோ வதந்திகள், எவ்வளோ விமர்சனத்துக்கு பாத்திரமாயிடுது சில சமயத்தில். என்னுடைய மதிக்கேடு. நல்ல வாழ்க்கை வாழ்ந்து நல்ல சாட்சி வாழ்ந்து அப்பா ஒன்றுமே இருக்கிறாருன்னு எல்லாம் நினைப்பாங்க. இது கல்லறைக்கு போகிறதோ தப்பு, அது இல்லாமல் ஒரு கூட்டத்தை அங்கே கூப்பிட்றது தப்பு. இதெல்லாம் நம்ம போதனைக்கு ஒத்து வராதது, நம்ம உபதேசத்துக்கு ஒத்து வராதது. இது சபைக்காக சொல்ல, சத்தியத்துக்காக சொல்கிறேன். சத்தியத்துக்கு தூரமான காரியம் இதெல்லாம். அங்கே போய் உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கணும். அப்போ போய் எவ்வளோ நாள் ஆச்சு? இதெல்லாம் அரசியல் இல்லையா? அதெல்லாம் மறுபடியும் எதுக்கு அந்த புதுப்பிக்கிறீங்க? எல்லாருக்கும் ஞாபகம் வரணும் அந்த மூஞ்சிப்போ. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே நம்ம கை சுத்துறவனோட வேதனையை கூட்டா. ஏன் இந்த மாய்மாலம்? இந்த உபதேசத்தின்படி நடக்கிற பொழுது தான் வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இந்த உபதேசம் பெந்தகோஸ்தே உபதேசமாக எடுத்துக்கொள்ளாதீங்க. இது கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் வருகிற உபதேசம். சத்திய மார்க்கத்தின் உபதேசம், சபையின் உபதேசம்னு எடுத்துக்கொள்ளாதீங்க. ஜீவ மார்க்கத்துக்கு நேரம் இப்படி தான் எடுத்துக்கொண்டு போகணும். தகப்பன் விட்டு போன எவ்வளோ நற்பண்புகள், எவ்வளோ காரியங்க. உங்கள் சாட்சி என்ன? தகப்பனோட சாட்சி அப்படியே பிள்ளையை கடைப்பிடிக்கணும். ஒரு மனைவியோடு வாழ்ந்துருப்பான் தகப்பன். பொருளாதாரத்தில் சுத்தமாக வாழ்ந்துருப்பான் தகப்பன். எவ்வளோ இருக்குது இல்லையா சொல்லக்கொள்ள சாட்சி. கல்லறையில் போய் கூவணும்னு அவசியம் இல்லை. கல்லறையில் போய் நம்ம கதறணும்னு அவசியம் இல்லை. கல்லறைக்கே நமக்கு கிடையாது. கல்லறை ஜபம் வேண்டாம் ஐயா. கல்லறை திருநாள், அந்த திருநாள்லாம் நீங்களே கொண்டாடுறது. அது வேதம் எல்லாம் எதுவுமே சொல்கிறது இல்லை. அதனாலே நாங்கள் கல்லறை கட்டவே என்னை கத்துற உள்ள. எங்கள் வீட்டில் 2 இழவுகள் மரணங்கள் கத்துக்குள்ளே நிறுத்துறாங்க. தாய், என்னுடைய பாட்டியம்மா, என்னுடைய தகப்பனார் வளர்த்தவங்க, உருவாக்கினவங்க. கல்லறை கட்டவே கத்துற என்னை உள்ள. ஒரே காரியத்து உமிழ்ந்தது. ஒன்றுமே படிக்காதெல்லாம் கூலிக்காரெல்லாம் கடனோட வாங்கிக்காலும் கட்டினோம். உன்னால் என்னடா பிரச்சனை? உன்னால் அப்படியே நாங்களாவது கட்டுறோம். நான் யாரையும் கட்டவும் இல்லை. மண்ணிலிருந்து வந்தால் மண்ணுக்கே போவாய், அவ்வளோதான். முன்னிச்சு விட்டு போனதை மற்ற இதெல்லாம் நம்ம தொடர வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. இப்படி தான் கர்த்தர் என்ன நடத்தினார். எல்லாருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகி தான் நான் நின்று கொண்டு இருக்கிறேன். இல்லை ஏன் சொல்கிறேன்னா, அதனால் நீங்கள் கடைப்பிடிக்கன்னு சொல்ல. ஆனால் வசனம் இது நமக்கு அப்படி தான் சொல்லுகிறது. அதனால் எனக்கு அதுக்கு மேலே இதுக்கு பேசவும் தெரில. அதுக்கு மேலே நான் யாருக்கும் சமரசமாக பேசி போகவும் தெரியாது எனக்கு. இதனால் நிறைய சேர்ந்தார்கள், இதனால் நிறைய பேர் பிரிந்தார்கள்.